லோட்டஸ் எங்கேயோ ஷாப்பிங்க்கு போகலான்னு சொன்னாங்க. சீக்கிரமாக குளிச்சுட்டு போகலாம். ஓ மை காட், இந்த பாத்ரூமில் சுத்தமாக தண்ணி இல்லையே. அட்லீஸ்ட் இந்த பாத்ரூம்லேயாவது தண்ணி இருக்கா? என்னது இது, எந்த பாத்ரூம்லேயுமே தண்ணி இல்லை. மம்மியை கூப்பிட்டு சொல்லலாமா? ஓ மை காட், இப்போவே லேட் ஆகிடுச்சு. எப்போ தண்ணி வந்து நம்ம எப்போ குளிச்சுட்டு வெளியில் போகிறது? மோனா லிசா, நீங்கள் 2 பேரும் வெளியில் போகிறேன்னு பேசிகிட்டு இருந்தீங்களே, வெளியில் போகலையா? இன்னும் குளிக்காத மாதிரி இருக்குது. 2 பாத்ரூம்லேயுமே சுத்தமாக தண்ணி வரல மம்மி. குளிக்காமல் எப்படி வெளியில் போக முடியும்? ப்ளீஸ் மம்மி, ஏதாவது பண்ணி வாட்டருக்கு அரேஞ்ச் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் குளிச்சுட்டு வெளியில் போக முடியும். என்னது, வாட்டர் வரலையா? கிச்சனில் தான் தண்ணி வரலன்னு பார்த்தா பாத்ரூமில் கூட தண்ணி வரலையா? ஓமே காட், எனக்கு ஏற்கனவே ஆஃபீஸ்க்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஈவினிங் வரும்போது நான் கண்டிப்பாக வாட்டர்மேன் கிட்ட பேசி தண்ணி விட சொல்கிறேன். மோனாலிசா, நீங்கள் இன்றைக்கி லில்லி லோட்டஸ் கூட கண்டிப்பாக வெளியில் போக முடியாது. ஓகே, ஐ எம் ரியலி சாரிம்மா. நான் இமீடியட்டாக ஆஃபீஸ்க்கு போய் ஆகணும். எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்குது. நான் போயிட்டு வந்துடுறேன். நீங்கள் வீட்டை விட்டு எங்கேயும் போகாதீங்க. வீட்டை நல்லா பார்த்துக்கோங்க. ஹே மோனாலிசா, நீங்கள் 2 பேரும் இன்னும் ரெடி ஆகலையா? ஏற்கனவே டைம் 9 o'clock ஆச்சு. நம்ம 8 o'clock கிளம்பலான்னு சொல்லியிருந்தேன்ல. நீங்கள் 2 பேரும் இன்னும் குளிக்கவே இல்லையா? எங்கள் வீட்டில் வாட்டர் ப்ராப்ளம் இருக்கு லில்லி. அதனால தான் நாங்கள் 2 பேரும் இன்னும் குளிக்க கூட இல்லை. எங்கள் மம்மி கிட்ட சொன்னதுக்கு எங்கள் மம்மி ஈவினிங் தான் வாட்டர்மேன் கிட்ட பேசுகிறேன்னு சொல்லியிருக்காங்க. எங்களால் குளிக்காமல் வெளியில் வர முடியாது லில்லி. அதனால நீங்கள் 2 பேரும் இன்னைக்கு போயிட்டு வாங்க. நாங்கள் நாளைக்கு ஜாயின் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு தெரியாதா, நம்ம யார் வீட்டுக்கும் இனிமேல் வாட்டர் வராது. எனக்கு தெரிஞ்ச லாரி மேன் ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னால் லாரியில் கொண்டு வந்து தண்ணி ஊற்றுவார். ஓகே, நாங்கள் வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது எங்கள் வீட்டில் ஒரு வாட்டர் ஸ்டோரேஜ் டேங்க் இருந்துச்சு. அது பின்னாடி ஸ்டோர் ரூம்ல தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் இப்பவே போய் அதை இமீடியட்டா எடுத்துட்டு வரேன். மை காட், இது பயங்கர ஹெவியா இருக்கு மோனா. நீயும் கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணலாம்ல? நான் மட்டும் இந்த ஹெவியான இரும்பு ரோட அங்கிருந்து தூக்கிட்டு வரேன். இது எவ்வளவு ஹெவியா இருக்குன்னு உனக்கு தெரியுமா? இது மேல தான் டேங்க் வைக்கணும். வாவ் மோனா, லிசா சொல்றது கூட சூப்பர் ஐடியாவா தான் இருக்கு. இந்த ஸ்டாண்டை வச்சு அது மேல நம்ம டேங்கை வச்சா அந்த டேங்க்ல கொண்டு வந்து அந்த லாரி பர்சனை வந்து தண்ணி ஊத்த சொல்லிடலாம். நீ பார்த்து கேர்ஃபுல்லா பிடிச்சிக்கோ லிசா. கீழே விழுந்துடாத. கீழே விழுந்தினா அடிபட்டுரும். எல்லாம் ஓகே தான், பட் இந்த டேங்கை எப்படி நம்மளால தூக்க முடியும் லிசா? நான் ட்ரை பண்ணுவேன், பட் ஹெவியா இருந்தா என்னால கண்டிப்பா முடியாது. ஓகே, நம்ம மம்மி தான் இந்த ஒர்க் எல்லாம் பண்ணணும். நீ எல்லா ஒர்க்கும் இப்ப என்கிட்ட வாங்கிட்டு இருக்க லிசா. இந்த காலி டேங்கை மேல தூக்கிட்டு போய் வைக்கிறதுல உனக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு மோனா? நீ கொஞ்சம் தூக்கிட்டு போயிருக்கலாம். ஓகே, இப்போ நான் கொஞ்சம் தூக்கி விடுறேன். நீ மேல இருந்து கொஞ்சம் கை பிடிச்சி மேல வாங்கி வைக்கிற வழியா பாரு. கைஸ், நானும் லோட்டஸ் வேணா ஹெல்ப் பண்ணட்டுமா? நீ டேங்கை கீழே போட்டுட்டீங்கன்னா டேங்க் உடஞ்சிருச்சுன்னா நம்மளால அதுக்கப்புறம் வாட்டர் ஸ்டோரேஜ் பண்ண முடியாது. இட்ஸ் ஓகே லில்லி, நாங்களே கஷ்டப்பட்டு எப்படியாவது வச்சிடுறோம். நீங்களே எப்படி எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவீங்க? நீ சொன்ன மாதிரி வாட்டர் டேங்க் எல்லாம் மேல தூக்கி கஷ்டப்பட்டு வச்சாச்சு லில்லி. பட் நீ சொன்ன அந்த வாட்டர் லாரி பர்சன் இன்னும் வர்ற மாதிரி தெரியல. ஐ எம் ரியலி சாரி கைஸ். நான் ஏற்கனவே 5 டைம்ஸ்க்கு மேல கால் பண்ணிட்டேன். அவர் இப்போ வரேன்னு சொல்லிட்டு இருக்காரு. இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் பார்க்கலாம். அப்படி இல்லாட்டி நான் நேரிலேயே போய் அவரை வர சொல்கிறேன். ஹே லில்லி, அங்கே பாரு, நீ சொன்ன அந்த வாட்டர் லாரி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். தேங்க் காட். மேடம், நீங்கள் தானே தண்ணி வேணும்னு ஃபோன் பண்ணீங்க. தண்ணி கொண்டு வந்தாச்சு மேடம். டியூப் போட்டு மேலே இருக்கிற டேங்க்கில் நிரப்பிடுவோம் மேடம். ஒரு டேங்க் வந்து 12,000 லிட்டர். புரியுதுங்களா? 1500 ரூபாய். வாரத்துக்கு ஒரு சொல்லிட்டீங்கன்னா நான் கொண்டு வந்து நிரப்பிடுவேன். பணம் எல்லாம் கரெக்டாக கொடுத்துடணும் மேடம். மணி எல்லாம் கரெக்டாக கொடுத்துருவோம் சார். தயவு செஞ்சு எவ்ரி வீக் கொண்டு வந்து வாட்டர் எங்களுக்கு ஃபில் பண்ணிவிடுங்க. வாட் இஸ் திஸ் அங்கிள்? இதை பார்த்தா 10,000 லிட்டர்ஸ் இருக்கிற மாதிரி தெரியலையே. ஜஸ்ட் 1000 லிட்டர்ஸ் தான் இருக்கிற மாதிரி இருக்கு. அட என்ன மேடம் நீங்கள்? இந்த ஏரியாவில் எல்லா வீட்டுக்கும் நாங்கள் தான் தண்ணி சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் வேணும்னா அளந்து பார்த்துக்கோங்க. அதெல்லாம் ஏமாற்ற மாட்டோம் மேடம். ஒரு வாரத்துக்கு தண்ணி நிற்காம வரும். லில்லி லோட்டஸ், அவர்கிட்ட சொல்லி ஈவினிங் வந்து மணி கலெக்ட் பண்ண சொல்லிக்கிறீங்களா? பிகாஸ் எங்கள் மம்மி கிட்ட தான் மணி இருக்குது. எங்களால் இப்போ கொடுக்க முடியாது. என்ன மேடம் இது? டேங்க்ல ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை, காலியாக இருக்கு. வேணும்னா மேலே வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கம்மியாக ஊற்றிட்டேன் அது ஊற்றிட்டேன்னு சொல்லக்கூடாது. டேங்கை நிறச்சிட்டு தான் போவேன். பணத்தை இப்போவே கொடுத்துடணும் மேடம். சாயந்தரம் வாங்க, நாளைக்கு வாங்கலாம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா சரிப்பட்டு வராது. அங்கிள், நாங்கள் வாட்டர் லெவல் செக் பண்ணிக்கிறோம் அங்கிள். பட் நீங்கள் மணி மட்டும் ஈவினிங் வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க அங்கிள். பிகாஸ் எங்கள் மம்மி கிட்ட தான் பணம் இருக்குது. எங்களால் இப்போ மணி தர முடியாது. அட என்ன மேடம் நீங்கள்? சரி, எல்லாம் சின்ன பசங்களாக இருக்கீங்க. டியூபை எடுத்துறேன். சாயந்தரம் வந்து பணம் கலெக்ட் பண்ணிடுவேன். பணத்தை டான்னு தந்துடணும் மேடம். அதெல்லாம் கரெக்டாக கொடுத்துருவோம் அங்கிள். கண்டிப்பாக ஈவினிங் 5 o'clock வாங்க. நாங்கள் கண்டிப்பாக கொடுத்துருவோம். தேங்க்யூ ஸோ மச் லில்லி அண்ட் லோட்டஸ். எங்கள் வீட்டில் வாட்டர் ப்ராப்ளம் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கு தெரியுமா? நீங்கள் அந்த பைப்பை ஓப்பன் பண்ணி விடுங்க. கமான் லிசா, நீயும் ஒரு குடத்தை எடுத்துகிட்டு வந்து தண்ணியை எல்லா ரூமுக்கும் ஃபில் பண்ணி ஊற்று. என்னால் மட்டும் கண்டிப்பாக எடுத்து ஊற்ற முடியாது. வாவ், இந்த ஐடியா இத்தனை நாள் தோணாமல் போயிடுச்சு. பைப்பை ஓப்பன் பண்ண உடனே தண்ணி வருது. நம்ம மம்மி மட்டும் இதை பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக சந்தோஷப்படுவாங்க. ஓகே கைஸ், உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா குடம் பக்கெட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. எங்கள் வீட்டில் 2 டேஸாக தண்ணி ப்ராப்ளம் இருக்குது தெரியுமா லில்லி? நல்ல வேலை இந்த ஐடியா நீ கொடுத்த. எங்கள் ஸ்டோர் ரூம்லேயே இத்தனை நாள் இந்த டேங்க் வேஸ்ட்டாக இருந்துச்சு.
இட்ஸ் ஓகே லிசா, இப்போ எதுக்கு தேவையில்லாமல் அதை பற்றி பேசிட்டு இருக்கீங்க? சீக்கிரமாக ஆளுக்கு ஒரு குடத்துல தண்ணி எடுத்துகிட்டு போய் குளிச்சுட்டு வர வழியை பாருங்க. நான் சொன்னேன் இல்லையா, அங்கே ஒரு எக்ஸ்போ போட்டிருக்காங்க. அங்கே போனால் நம்ம நிறைய ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ், கிராஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம் தெரியுமா? மை காட், நீ சொன்னது எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது லில்லி. ஈவினிங் 5 o'clock வரைக்கும் தானே இருக்குன்னு சொன்னேன். இப்போ மணி ஆல்ரெடி 2 o'clock ஆச்சு. இன்னும் 3 hours தான் இருக்கு. ஓகே மோனா, நான் சீக்கிரமாக குடத்தை எடுத்துகிட்டு போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். நீ மீதி இருக்கிற குடம், பக்கெட் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி வச்சுடு. நோ லிசா, இப்போ நான் தான் ஃபர்ஸ்ட்டாக குளிக்க போகிறேன். நீ செகண்டாக குளிச்சின்னா போதும். வாட் இஸ் திஸ் மோனா? நான் தானே இந்த டேங்க் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ நீ ஃபர்ஸ்ட்டாக போய் குளிக்க போய்கிட்டு இருக்க. உனக்கு வேணும்னா நீயும் என்ன மாதிரி குடத்தை எடுத்துகிட்டு வந்து தண்ணி ஊற்றி குளிக்கணும் லிசா. எல்லா ஒர்க்கையும் நீ என்கிட்டயே வாங்கிட்டு இருக்கக்கூடாது. சாரி லில்லி, அங்கே பார்த்தியா, அவள் ஃபர்ஸ்ட்டாக குளிக்க போயிட்டா. எனக்கு என்னமோ எங்களால் இன்னைக்கு எக்ஸ்போக்கு வர முடியும்னு தோணலை. ரொம்ப லேட் ஆகிக்கிட்டு இருக்கு. இப்படி ஒவ்வொரு குடமாக ஃபில் பண்ணி நாங்கள் எப்படி குளிக்க முடியும் சொல்லு? அதனால நீங்கள் 2 பேரும் இன்னைக்கு ஷாப்பிங் போயிட்டு வாங்க. நாங்கள் வேணும்னா நெக்ஸ்ட் வீக் உங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கிறோம். லிசா சொல்கிறதும் கரெக்டாக லில்லி. இப்போ தான் நான் பாத்ரூம்லேயே ஃபில் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் கிச்சன் ஃபில் பண்ணணும். இன்னும் நிறைய ஒர்க் இருக்குது. எங்கள் மம்மி வர்றதுக்குள்ளே எல்லா ரூம்ஸ்லையும் நாங்கள் வாட்டர் ஃபில் பண்ணி வைக்கணும். இல்லாட்டி மம்மி வந்தால் கண்டிப்பாக திட்டுவாங்க. அதனால நீங்கள் போயிட்டு வாங்க. எங்க வீட்ல ஒரு பெரிய பைப் இருக்கு மோனா, நான் அதை போய் சீக்கிரமா எடுத்துட்டு வந்துடுறேன். நீங்க இந்த மாதிரி பக்கெட்ல புடிச்சு எல்லா ரூம்லயும் ஊத்த தேவை இருக்காது. நான் போய் அதை எடுத்துட்டு வந்துடுறேன். இவ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா? எனக்கு ஒண்ணுமே புரியல லோட்டஸ். மோனா லிசா, இந்த பைப் கனெக்ஷன் இருந்தால் போதும். நம்ம இந்த பைப்புடைய ஒரு எண்டை வந்து டேங்க்கில் கனெக்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் இன்னொரு எண்டை உங்களுக்கு எந்தெந்த ரூமில் தண்ணி வேணுமோ அந்தந்த ரூமுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம். இந்த பைப் பார்த்தீங்கன்னா பயங்கர லென்த்தியாக தான் இருக்கும். ஓகே கமான் கைஸ், எனக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுங்கள். இந்த பைப்போட ஒரு எண்டை இந்த ஏணி மேலே ஏறி அந்த டேங்க்கில் மட்டும் கனெக்ட் பண்ணணும். பாவம் லில்லி, அவங்க ஏற்கனவே தண்ணி எடுத்து ரொம்ப டயர்டாக இருக்காங்க. அதனால் நான் இந்த ஹெல்ப் அவங்களுக்கு பண்ணுறேன். இந்த பைப்போட ஒரு எண்டை இப்போ நான் வந்து இந்த டேங்க்ல கனெக்ட் பண்ணிடுறேன். இன்னொரு எண்டை நீங்கள் எந்த ரூமுக்கு வேணும்னாலும் இழுத்துக்கலாம். வாவ், இது சூப்பர் ஐடியாவாக இருக்கு லோட்டஸ். இந்த ஐடியா இவ்வளோ நேரம் எங்களுக்கு தோணாமல் போச்சே. அப்படின்னா 10 minutesல எல்லா ரூமுக்கும் வாட்டர் ஃபில் பண்ணிடலாமா? 10 minutesல ஃபில் பண்ண முடியுமான்னு தெரியல. பட் கண்டிப்பாக ½ an hourல ஃபில் பண்ணிடலாம். நீங்களும் குளிச்சுட்டு இன்னைக்கே எங்கள் கூட எக்ஸ்போக்கு வந்துடலாம். பட் இந்த பைப் உங்கள் வீட்டு டேங்க்குக்கு ஒர்க் ஆகுமான்னு தெரியல. 1 minute வெயிட் பண்ணுங்கள். இப்போ இந்த குடத்துக்குள்ளே விடுறேன். வாட் இஸ் திஸ் லில்லி? ஏர் லாக் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். தண்ணி மை காட், நீங்கள் தான் இந்த ஐடியா ஒர்க் ஆகும்னு சொல்லி ஆசை காமிச்சிங்க. டோன்ட் வரி மோனா, இன்னும் ஒரு 5 minutes வெயிட் பண்ணி பார்க்கலாம். தண்ணி வர்ற மாதிரி தான் தெரியுது. ஓ, ஏதோ டஸ்ட் அடிச்சிட்ருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கே பார்த்தியா, இப்போ தண்ணி சூப்பராக வருது. ஏதோ ஒரு டஸ்ட் உங்கள் டேங்க்கில் அடைச்சிட்டு இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் தண்ணி இவ்வளோ நேரம் வரல. ஓகே கைஸ், இப்போ எல்லா ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி பைப் வச்ச எல்லா குடம், பக்கெட், அதுக்கப்புறம் எல்லா ரூம்ஸ்லையும் நீங்கள் வாட்டர் ஃபில் பண்ணிக்கலாம். வாவ், தேங்க்யூ ஸோ மச் லோட்டஸ். என்கிட்ட இந்த பைப்பை கொடு. இந்த பாத்ரூம்லையும் நான் ஃபில் பண்ணிடுறேன். மோனா லிசா, சீக்கிரமாக வந்து குளிங்க. நாங்கள் அதுக்குள்ளே எல்லா ரூம்ஸையும் ஃபில் பண்ணிடுறோம். வாவ், இதுக்கு மேலே நாங்கள் ஒவ்வொரு குடமாக எடுத்துகிட்டு எல்லா ரூமுக்கும் போயிட்டு இருக்க தேவையில்லை. இந்த பைப்பை மட்டும் எல்லா ரூமுக்கும் எடுத்துகிட்டு போனால் போதும். ஈஸியாக வாட்டர் ஃபில் பண்ணிக்கலாம்ல லில்லி? பாத்ரூம்க்கு ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டீங்கன்னா இங்கே கிச்சனில் கொஞ்சம் ஃபில் பண்ண வேண்டியது இருக்கு லில்லி. அந்த பைப் கனெக்ஷன் அப்படியே என்கிட்டயும் கொடு. எனக்கும் இந்த மாதிரி ஃபில் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கு. கமான் லிசா, இன்னும் நிறைய பக்கெட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் இந்த கிச்சன் முன்னாடி வை லிசா. பிகாஸ் மம்மி சொன்னாங்கல்ல, சுத்தமாக கிச்சனில் எதுவுமே வாட்டர் இல்லைன்னு சொன்னாங்கல்ல. மோனா லிசா, நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? கீழே மட்டும் ஃபில் பண்ணாதீங்க. மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தானே உங்கள் ரூம் இருக்குது. உங்கள் ரூம்லேயும் வாட்டர் நீங்கள் ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் ரூம்லேருந்து கீழே வர தேவையே இருக்காது. வாவ், அது கூட சூப்பர் ஐடியாவாக தான் இருக்குது. பட் எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது. பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் வாட்டர் வந்து புஷ் ஆகுமான்னு தெரியல. எதுக்கும் ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம். மோனா லிசா, நீங்கள் யாரோ ஒருத்தர் ரூமில் போய் வெயிட் பண்ணுறீங்களா? நான் இந்த பைப்பை அப்படியே மேலே கொடுக்குறேன். ஓ மை காட், என்னாச்சுன்னு தெரியலையே. திரும்பவும் பைப்புக்குள்ளே ஏதாவது டஸ்ட் வந்து மாட்டிக்கிச்சா? ஓகே, என்னோட ரூமை நான் ஓப்பன் பண்ணி வைக்கிறேன். நீ என்கிட்ட பைப்பை கொடுத்தீங்கன்னா நான் என்னோட ரூமில் இருக்கிற எல்லா பக்கெட்ஸ்லையும் வாட்டர் ஃபில் பண்ணி வச்சிடுவேன். நான் சொன்னேன் இல்லை, இந்த ரூமுக்கு வர அளவுக்கு வாட்டர் ப்ரெஷர் பத்த மாட்டேங்குது. அதனால கண்டிப்பாக நீங்கள் கீழே இருந்து மேலே தண்ணி எடுத்துகிட்டு தான் போய் ஆகணும். ஒன் லாஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு லக் இருந்துச்சுன்னா மேலேயே தண்ணி வரும். வாவ், தண்ணி வர்ற மாதிரி தான் தெரியுது. என்னாச்சு? ஓகே, இப்போ நல்லா வருது. ஓகே கைஸ், இதுக்கு மேலே நீங்கள் கீழே இறங்கி வரவே தேவையில்லை. உங்கள் ரூமுக்குள்ள இருக்கிற ரெஸ்ட் ரூம்லேயே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ லில்லி. ஒரு 5 minutes கொடுத்தீங்கன்னா நான் சீக்கிரமாக குளிச்சுட்டு வந்துடுவேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து சீக்கிரமாக ஷாப்பிங் போயிட்டு வந்துடலாம்.